சிங்கத்தை அதோட கொகையிலேயே போய் வேட்டையாடிட்டு தான் ஒரிஜினல் சிங்கம், மற்றவங்க எல்லாம் அசிங்கம் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளுடைய சிங்கம் விஜய் அவர்கள் நேத்து டெல்லியில போய் சிபிஐ ஆபீசர்ஸை வந்து சந்திச்சு அவங்களுடைய கேள்விகளுக்கு, அதாவது என்ன கேள்வி, கிடுக்குப்பிடி கேள்வியா, நாங்க பார்க்காத கிடுக்குப்பிடி கேள்விகளை நீங்க என்கிட்ட கேட்க போறீங்களான்ட்டு அந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கெல்லாம் அப்படியே சிபிஐ ஆபீசர்ஸை ஷாக் ஆகிற மாதிரி பதில்களை சொல்லி அவங்கள திணற அடிச்சு அவங்கள வேட்டையாடிட்டு இந்த ஒரிஜினல் சிங்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பிட்டாரு. நேத்தே ஏன்பா கிளம்பல நீங்க கேட்பீங்க. நேற்று வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு அண்ணா. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி டயர்ட் ஆனனால ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலேயே தங்கி அந்த ரெஸ்ட்டை வாங்கிட்டு சில பல போன் கால்ஸ் எல்லாம் பேசிட்டு சில தலைவர்கள் கிட்ட எல்லாம் மண்டிக்கிட்டாருன்னு சொல்லாதீங்க, சில தலைவர்கள் கிட்ட பேசினாருங்க. எதா இருந்தாலும் நம்ம நியாயமா டீசெண்டா பேசணும். ஸோ மண்டிட்டுலாம் அவர் பேசல. சில தலைவர்கள் கிட்ட எல்லாம் கெத்தா நைட்டு போன் கால் உரையாடல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு அந்த சிங்கம் கிளம்பி இருக்கிறார். எஸ், சிபிஐ இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் டேவை வந்து நம்மளோட விஜய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்ம அவ்வளவுதானா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு மேல இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன்னா விஜய் தரப்பே வந்து சிபிஐ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் ப்ளீஸ், நான் வந்து எப்பவுமே தலை பொங்கல் கொண்டாடுறவன், எனக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதனால நீங்க என்ன அடுத்த நாள் வர சொல்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு என்ன கூப்பிட்டீங்கன்னா ஐ எம் ரெடி டு அப்பியர் சார் அப்படின்னு சொன்னனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பல டிஸ்கஷன்ஸ் அவங்க பண்ணல, கொஞ்சம் டைம் தேவைப்படுதுல்ல. அவங்க பேசிய வார்த்தைகள், கேட்ட கேள்விகள், அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணல. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்காதீங்க, அப்படிலாம் இருக்காது. சோ இந்த டிஸ்கஷனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது சார், அதனால வி நீட் சம் டைம்னு உன்ன சிபிஐ அதிகாரிகளே விஜயை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சரி எப்படியோ விஜய்க்கு வந்து எப்பவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியில வருவாரு, அதனால நெக்ஸ்ட் திங்கக்கிழமை கூப்பிட்டுக்கலாம், ஒரு வாரம் டைம் கேப் விடலாம் அப்படின்ட்டு, சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்புறமா கூப்பிடுறோம்னு அனுப்பியிருக்காங்க. சோ மோஸ்ட்லி நம்மளுடைய யூகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் லீவுக்கு அப்புறமா ஒரு 19ஆம் தேதி, அதாவது 1 வீக் கரெக்டா கழிச்சு திங்கக்கிழமை கூப்பிடுவார். ஓகே, இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம நிறையவே பார்த்துட்டோம். சிபிஐ என்ன மாதிரி கேள்விகளை விஜய் கிட்ட கேட்பாங்க அப்படின்ற கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசியிருந்தோம், ஒரு 2-3 வீடியோல பேசியிருந்தோம். இப்போ விஜய் இதற்கு என்ன பதில் கொடுத்தார்? விஜய் வந்து தன்னுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா, ஏன்னா விஜய் கிட்ட இல்லாத காசு இல்ல, அவர் ஹயர் பண்ணாத அட்வொகேட் டீம்ஸா இருந்திருக்காது, அந்த வழக்கறிஞர்கள்லாம் இவருக்கு என்ன அறிவை கொடுத்து அனுப்புனாங்க, அதுல விஜய் என்னென்ன டெலிவரி பண்ணாரு, எப்படி டெலிவரி பண்ணாரு, என்னென்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரு மிஸ்டர் விஜய், பழிகளை தூக்கி யார் மேல போட்டார் விஜய், அந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்னென்ன பதில் சொன்னாரு விஜய் அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரர் சக்தி அவர்களுக்கும், சோபனா அவர்களுக்கும், சாருமதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, போற போக்குல அப்படியே இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் நறுக்கு நம்பிக்கிட்டு வீடியோக்குள்ள வாங்க, டீடைல்டா பார்ப்போம். அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம தெளிவா சொல்லி இருந்தோம், விஜய் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு படிப்பினையை கற்று இருப்பார். இனிமேல் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நான் சத்தியமா சொல்றேன், விஜய் வந்து டைம்க்கு போயிடுவாரு பாருங்கன்னு நம்ம தெளிவாவே சொல்லியிருந்தோம். அதையே விஜய் கண்டினியூவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா கரூருக்கு அப்புறமா எந்த மீட்டிங் நடந்தாலும் சரி, அந்த மகாபலிபுரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்ற நிகழ்ச்சியா இருக்கட்டும், காஞ்சிபுரம் நிகழ்ச்சியா இருக்கட்டும், பாண்டிச்சேரி நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஈரோடு நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சிக்குமே நிர்வாகிகள் வந்திருக்காங்களோ இல்லையோ, மக்கள் வந்திருக்காங்களோ இல்லையோ, விஜய் போய் ஃபர்ஸ்டா ஆஜராயிடுறாரு. 10:30 மணி நிகழ்ச்சினா 10:20 போய் ஆஜராயிடுறாரு மனுஷன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நம்ம தாண்டா மெயின் காரணம், என்னதான் வந்து நான் இல்லன்னு சொன்னாலும் நல்லாவே மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தாண்டா காரணம், லேட்டா போனது நம்ம தப்பு, அதனால்தான் அவ்வளவு கூட்டம் சேர்ந்தா, அதனால்தான் அவ்வளவு பேர் செத்து போனா அப்படின்றத உணர்ந்த விஜய் அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் டைமிங்க்கு வருவாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மனுஷன் தான் டக்குன்னு டைமுக்கு வர ஆரம்பிச்சுட்டாரு. சரி, சிபிஐ கிட்டயும் போகும்போது அண்ணன் டைமுக்கு தான் போவாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று கடும் பனிப்பொழிவு இருந்தாலும் தன்னுடைய தூக்கத்தை தூக்கி ஓரம் வச்சுவிட்டு, ஏன்னா மனுஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கினாரா இல்லையான்னு தெரியல, ஐயோ சிபிஐ பயந்துட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. தன்னுடைய தூக்கத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு மனுஷன் என்ன பண்ணாருன்னா காலையில 7:30 மணிக்கெல்லாம் பிளைட்டை பிடிச்சி, பிரைவேட் ஜெட்டை பிடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீஸ்ல ஆஜராயிட்டார். சிபிஐ ஆபீஸ்ல ஆஜராகும் போதே உங்களுக்கே நல்லா தெரியும், இவங்களுக்கு வந்து அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஒரு சினிமா காட்சி எப்படி பார்க்கணும், ஒரு அரசியல்
கட்சி எப்படி பார்க்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அங்க போகும்போது எல்லாம் என்ன செய்யறானுங்க, கொடியை வச்சுக்கின்னு டிவிகே எஸ் நில்லுங்க, உங்க ஆதரவை நீங்க தெரிவிக்கலாம், தப்பே கிடையாது. என்ன டிவிகேன்னு கோஷம் போடுங்க, இல்ல மத்திய அரசு எதிர்த்து கோஷம் போடுங்க, இல்ல சிபிஐ எதிர்த்து கோஷம் போடுங்க, இது எதுனா பண்ணணும். அங்க உக்காந்தீங்கன்னு எல்லாருமே என்ன தெரியுமா பண்றாங்க, கொடியை பிடிச்சிக்கின்னு செல்ஃபி வச்சுக்கின்னு எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கான். அங்க என்னடா ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனு கடா போயிருக்காரு டெல்லி சிபிஐ ஆபீஸ்க்கு. அங்க நின்னீங்கன்னா அவன் கொடியை போட்டுனே ஜாலியா சிரிச்சுக்கினே டிவிகே விஜய் 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 விஜய்னு சிரிச்சுக்கின்னு போட்டோ எடுத்துன்னு இருக்கான். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாமே இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் ஆகும், ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா தான் பாக்குறாங்க. அது சிபிஐ கூப்பிட்டு இருந்தாலும் இப்படிதான் பாப்பானுங்க, யாரு கூப்பிட்டாலுமே இவனுங்களுக்கு எல்லாமே சினிமா ஆடியோ லான்ச் தான். உள்ள போய் அவர் வாங்கின அடியில இவனுங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது. சரி, இவனுங்க அந்த காமெடி எல்லாம் முடிச்சுட்டு உன்ன பாத்தீங்கன்னா விஜய் போயிட்டாரு. சோ மத்தியானத்துல இருந்தே போன பிறகு வந்து கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் வந்து எனக்கு லஞ்ச் வேணாம், நீங்க வந்து விசாரணையை கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்கன்னா ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு சொன்னதாகும். பட் இருந்தாலும் இல்லப்பா, நீ லஞ்ச் வேணா சாப்பிடாம இருப்ப, நாங்க லஞ்ச் சாப்பிடணும், அதனால லஞ்ச் பிரேக்ன்றது கட்டாயம், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு வாங்கிட்டு வரோன்ட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு டீம் போயிட்டு அவர் கேட்ட சைவ உணவுகளை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை கூட நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ், விஜய் வந்து சைவ உணவு சாப்பிட்டார். அவர் சைவம் சாப்பிட்டா என்ன, அசைவம் சாப்பிட்டா இப்ப என்ன, அங்க எது அவருக்கு ஈஸியோ, நான்வெஜ் மேபி சாப்பிட்டா வயிறு கலக்கிடும், சைவ உணவு சாப்பிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டிங்கா போட்டு ஒரு நியூஸை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அஸ் யூஷுவல் நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து எதனா ஒரு நியூஸ் போடணும், ஏன்னா டிஆர்பி வேணும்ன்றதுக்காக போட்டுட்டாங்க. அப்புறமா வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3:45 முடிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் கொஸ்டின்ஸை முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அதற்கு பிறகு விஜய் அனுப்பாமல் ஒரு 2 hour வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் மாதிரி விஜய் உட்கார வச்சுட்டாங்க. மேபி அப்சர்வ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. விஜய் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கு, அவருடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கு, கொஸ்டின்ஸ் பண்ண பிறகு அவரோட தோரணைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்றதுக்காகவும் வச்சிருக்கலாம். இல்லைன்னா ஜி பேசி முடிச்சிட்டேன் ஜி, கொஸ்டின்ஸ்க்கு இப்படி ஆன்சர் பண்ணிருக்காரு ஜி, இவரை இப்படி லாக் பண்ணோம்னா லாக் பண்ணலாம் ஜி, இப்ப லாக் பண்ணட்டா இல்ல விட்டுட்டு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொடுக்கலாமா ஜின்ட்டு அவங்க மேல் அதிகாரி கிட்ட பெர்மிஷன் கேட்க ஒரு 2 hours டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கலாம். லாஸ்ட்ல அந்த 2 hours முடிஞ்ச பிறகு ஓகே விஜய் பையா நோ ப்ராப்ளம் பையா யூ ஜானேகா பையான உடனே 6:15 வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கிளம்பிட்டார். நீங்களே வந்து அந்த சீன்லாம் பார்த்திருப்பீங்க. ஆதவ அர்ஜுன் வந்து காருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா விஜய் உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே கார் திரும்பும் போது விஜய் வந்து அப்படியே ஒரு கலக்கத்தை கலந்த மூஞ்சிதான் அது. அது ஒன்றும் ஒரு சந்தோஷமான மூஞ்சி, ஏய் நான் கெத்தா ஆன்சர் பண்ணிட்டேன்டா, சிபிஐ பந்தாடிட்டேன்டா அப்படின்ற ஃபேஸ் ரியாக்ஷன் அது கிடையாது. ஐயோ என்னடா இப்படி வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே, அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்திருந்தாவாச்சு எப்படின்னா வந்து ஸ்டாலின் சார் கிட்ட பேசி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா அவர் மன்னிச்சு விட்டுட்டு இருப்பாரு. இங்க சிபிஐ வேணும்ட்டு வாண்டடா போய் நம்மளே அதோட வாயில விழுந்துட்டு இப்ப சிபிஐ நம்மள குத்துது கொடாயுது, இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்களே, இப்படி எல்லாம் ஆர்டர் பண்றாங்களே, இதெல்லாம் பண்ண சொல்றாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற கலக்கத்தோட மூஞ்சாதான் விஜய் கிளம்பினார். நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டார். நேத்து நைட் ஆப்வியஸ்லி விஜய்க்கு நிறைய போன் கால்ஸ் வந்திருக்கும், நிறைய தலைவர்கள் கிட்ட பேசி இருப்பார். அது வந்து இப்போ போற போக்குல இப்போ அரசியல் நிலவரங்களை பார்த்து உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் விஜய்க்கு அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதா இல்லையா. ஏன்னா ஒரே அஜெண்டா விஜய்க்கு என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். திமுகவை தாக்கி பேசுங்க, 2வது ஒண்ணு எங்க கூட கூட்டணி சேருங்க, அப்படி எங்க கூட கூட்டணி சேரலன்னா நல்லா திமுகவை தாக்கி பேசு, சிறுபான்மையினர் ஓட்டையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தர் ஓட்டையும் வந்து நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்ல அங்க போனா திமுகவுக்கு ஓட் பேலன்ஸ் கம்மியாகுன்றதுக்காக. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை முன் வச்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. ஊர் அறிஞ்ச விஷயமா மாறி போச்சு இது. பட் ஓகே வந்துட்டார். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் சிபிஐ கொஸ்டினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ல இருந்தே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அவருடைய பேர், அவர் என்ன பண்றாரு, எத்தனை வருஷமா சினிமா ஃபீல்ட்ல இருக்காரு, கரூர் ஸ்டாம்பேடுக்கு முன்னாடி எத்தனை மீட்டிங் நடத்தினாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன மீட்டிங்ஸ் நடத்திருக்காங்க, ஏன்னா இந்த பரப்புரைக்கு முன்னாடியே 2 மாநாடு எல்லாம் நடத்திருப்பாங்கல்ல. ஸோ அதோட டீடைல்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, கட்சி எப்போ தொடங்கினீங்க, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக அவருக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், ஐ மீன் தெரிஞ்ச ஆன்சர்ஸ்க்கான கொஸ்டின்ஸா போட்டு அவர்கிட்ட அந்த ஃபீல் ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த கரூருக்குள்ள வந்து போயிருக்காங்க. கரூருக்குள்ள சிபிஐ என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்றத வந்து எல்லாருமே ஆராய்ச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 மாசமா பேசின்னு இருக்கோம். ஸோ 3 மாசமா நம்ம கேட்ட கேள்விகளை தான் சிபிஐ கேட்க போகுது. சிபிஐ ஒன்றும் வித்தியாசமா கேட்க போறது கிடையாது. இப்போ நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம்னா விஜய் என்ன ஆன்சர் பண்ணாரு.
விஜய் என்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரு? எங்க விஜய் குற்றவாளின்னு நம்ம ஊர் உலகத்துக்கே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் விஜய் அங்க போயிட்டு சிபிஐ கிட்ட ஆமாங்க நான் தான் குற்றம் பண்ணங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லுவாரானா? ஆப்வியஸ்லி சொல்ல மாட்டாரு. ஏன்னா சட்டமே என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வழிமுறைகளும் உண்டு அப்படின்றதுதான் சட்டமே சொல்லுது. சோ அவரை பாதுகாத்துக்கிறதுக்காக யார் மேல பழிய போட முடியுமோ அவங்க மேலதான் பழிய போடுவாரு விஜய். அந்த மாதிரிதான் ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணிட்டு விஜய் போயிருக்காரு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பல வழக்கறிஞர்கள் இது பத்தாதுன்னு ஆதவ், புஷி, சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன், டிரைவர்லாம் ஆல்ரெடி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல ஆஜராயிட்டாங்க. இப்போ இன்டர்வியூக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் போகும்போது அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ என்ன கேட்டுருவாங்க, ஏது கேட்டுருவாங்கன்ற ரொம்ப பயமா இருக்கும். இதே இன்டர்வியூக்கு உள்ள ஆல்ரெடி ஒரு 5 பேர் போயிட்டு வந்துட்டான், அவன்கிட்ட நம்ம ஆன்சர்ஸ் கேள்வி இதெல்லாம் வாங்கி இப்படி கேட்பாங்கன்னா அப்படி சொல்லுங்கன்னா அவன் கொஞ்சம் சொல்லும் போது நம்மளுக்கு ஆப்வியஸா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஓகே இதெல்லாம் கேட்பாங்க, நம்ம இப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மோட்ல தான் பாத்தீங்கன்னா விஜய் போனாரு. இத்தனைக்கும் இவரை ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. சார் அவங்க இந்த கேள்வி கேட்டா நீங்க இதுக்கு இப்படி பழி போடுங்க, இப்படி சொல்லுங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. என்ன A4 ஷீட் ஒண்டி கையில இருக்காது, மற்றபடி அவரு பழிகள் பாவங்களை அவர் ஆப்வியஸ்லி போடுற மாதிரி போடலாம். சோ நேத்து விஜய் என்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் எல்லாத்திலுமே இதை ஒரு கான்ஸ்பிரசியா செட் பண்ணிருக்காரு. அதாவது இது ஒரு சதி திட்டம் தான், இதுக்கும் டிவிகேக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, இதுக்கு முழு பொறுப்பு யார் இருக்கணும்னா திமுக அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்கணும், தமிழக காவல்துறை ஏற்கணும் அப்படின்ற ஒரு ஜானர்ல தான் பாத்தீங்கன்னா இவருடைய பதில் எல்லாமே இருந்திருக்கு. சிபிஐ கிட்ட இவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நாங்க கேட்டது ஒரு சேஃபான பிளேஸ், ஒரு பெரிய பிளேஸ் தான் நாங்க கேட்டோம். பட் இவங்க ஒரு சின்ன சண்டை கொடுத்து அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே எங்களை சுருக்குனனாலதான் இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டுச்சு. சோ இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, நாங்க ஒரு அப்பாவி, இந்த பிளேஸ் அலோகேட் பண்ணவங்க மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லியும் இவங்க இந்த பிளேஸ் அலோகேட் பண்ணாங்க, அதனாலதான் இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு தமிழக அரசு மேல பழிய போட்டுட்டு ஃபர்ஸ்டே இவர் தன்னுடைய டிஃபென்ஸை செட் பண்றாரு. சோ பிளேஸை வச்சுதான் இவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளேஸ் எங்களுக்கு செட் ஆகலங்க அப்படின்றதுதான். மேபி அதற்கு சிபிஐ என்னென்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏங்க நீங்க கேட்டதே 3 பிளேஸ் தான், அந்த 3 பிளேஸ்ல பெஸ்ட் பிளேஸ் இந்த பிளேஸ் தான், இதை தவிர்த்து வேற எதுனா நீங்க சொல்ற பெரிய பிளேஸ் எது சொல்லுங்க, வேற எதுனா பெரிய பிளேஸ் நீங்க கேட்டீங்களா அப்படின்ட்டு அந்த 3 பிளேஸை காட்டுவாங்க. இவங்க கேட்டது இந்த 3த்துலயே இதுதான் பெரிய பிளேஸ்னு சிபிஐ ஆபீசர் சொல்லியிருப்பாங்க. பட் டிஃபென்ஸா விஜய் சொன்னது இதெல்லாம், இது மாதிரிங்க இந்த பிளேஸ் தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது அவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது என்னன்னா, சிபிஐ எல்லாருமே கேட்கிற கேள்வி ரொம்ப நாளா இது ஒண்ணு, இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க ஏன் இமிடியேட்டா ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆனீங்க? எங்க ஒரு 41 பேர் செத்து போறான், அதான் உங்க மீட்டிங்க்கு வந்த உடனே செத்து போறான். அவன் செத்து போகும்போது நீங்க அந்த பிளேஸை விட்டு கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் ஆனீங்களே, அவனை பார்க்கவே இல்லையா, ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலையே, இதெல்லாம் ஒரு நல்ல தலைவன் பண்ற அழகா? ஐ மீன் நீங்க சென்னை ஹைகோர்ட்ல கேட்டாங்க பாருங்க, அதே கேள்வியே சிபிஐ ஆபீசர்ஸோ கேட்டிருக்காங்க, எப்படிங்க உங்களுக்கு போக மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது விஜய் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இருந்து அங்க என்னால மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த இடத்தை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல அவரே ஆன்சர் பண்ணிடுறாரு. அப்ப நான் அங்க இருந்தனாலதான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுதான் தவளை தன் வாயால் கெடும். இவர் என்ன சொல்றாரு, அங்க நான் இருந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும், அதனாலதான் நான் அந்த இடத்தை விட்டு எஸ்கலேட் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நீ இருந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகி இருக்குன்றத நீயே ஒத்துக்கிற மாதிரி தானே இது அப்படின்றத சிபிஐ கேட்டிருப்பாங்க ஆப்வியஸ்லி. சோ இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா வச்சு யூஸ் பண்ணிருக்காரு. இல்ல சார் நாங்க இருந்தா இஷ்யூ ஆயிடும், அதனாலதான் அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆனேன் அப்படின்ற பாயிண்ட்ல பேசியிருக்காரு. எஸ் அப்கோர்ஸ் இவர் கொஞ்சம் ரெஃபரலும் கொடுத்துருக்கலாம். ஒன்னு எஸ்பி சொல்லிதான் நான் போனேன், இல்ல கலெக்டர் சொல்லிதான் நான் போனேன். ஆனா அதெல்லாம் நடந்திருந்தா தானே சொல்லியிருக்க முடியும், அதெல்லாம் நடக்கல போல, அதனால நானா தான் போனேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பிகாஸ் இவங்கெல்லாம் சொல்லிதான் நான் போனேன்னு சொன்னாங்கன்னா சரி, வேர் இஸ் த ரெக்கார்ட் சார், வேர் இஸ் த ப்ரூஃப் சார்ன்னு கேட்டிருப்பாங்க. உங்க கால் ரெக்கார்டிங்ல இத்தனை மணிக்கு யாருன்னா கால் பண்ணிருக்காங்களா? சரி, ரெக்கார்டிங் கூட தேவை கிடையாது, கால் டயல்டு வந்திருக்கோம்ல, அவங்க எல்லாமே எங்க கால் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. போலீஸ்க்கு உங்களுக்கு அந்த டைம்ல காலே பண்ணலையே, உங்களை கிளம்ப சொல்லி அவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் தரலன்ட்டு சிபிஐ எடுத்து வச்சிருவாங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் என்னால பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு எஸ்கலேட் ஆனேன், காணாம போயிட்டேன் அப்படின்னு. இது ரொம்ப கேவலமான விஷயங்கள். இப்போ சரி, நீங்க அன்னைக்கு எஸ்கலேட் அன்னைக்கு ஓடி போயிட்டீங்க கூட வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பார்த்திருக்கலாம். இல்லைன்னா அடுத்த நாள் தமிழக அரசு கிட்ட பெர்மிஷன் கேட்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு விட்டுருக்கலாம்.
யார் ஒருத்தன் அந்த உயிர்களுக்கே கவலைப்படலையோ அவன் தான் இப்படி ஓடி போய் கண்டுக்காம இருப்பான். ஏன்னா நீங்க மகாபலிபுரத்துக்கு கூட்டது கூட வீடியோ கால் பேசுனதுலாம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு, அது வரைக்கும் நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இதுவே தெளிவா தெரியுது நீங்க ஒரு நல்ல தலைவரே கிடையாது. அதை தான் சென்னை ஹைகோர்ட் ஆல்ரெடி கழுவி ஊத்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு நல்ல தலைவருக்கு அழகே கிடைக்க. ஏன்னா நான் சும்மா ஒரு லீகல் எக்ஸாம்பிள்ல இருந்து போயிடுறேன். டெத் காஸ்ட் டியூ டு நெக்லிஜென்ஸ்னு இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒருத்தன் வண்டி ஓட்டுன்னு போறான், ஒரு கார் ஓட்டுன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராவிதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவன் செத்தம் போறான்னு நினைச்சுக்கோங்க, அடிப்பட்டவன் செத்தம் போறான். இப்போ சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? 106 BNSல இருக்கும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சரி நீ அவனை வேணும்ட்டே இடிக்கல, தெரியாம தான் நடந்திருக்கு, ஒண்ணு நீ போய் இடிச்சிருக்க, இல்ல அவன் குறுக்கால விழுந்திருக்கான், சரி நடந்து போச்சு, பட் நீயும் அதுல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்க, ஒரு பார்ட் இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்னா, சட்டப்படி அவனை நின்னு அவன் இறந்தே போனாலும் சரி, ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு இல்ல போலீஸுக்கு போன் போட்டு அவன் கூட இருந்து அவனை ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் பாத்துக்கிறதும், இல்லனா போலீஸ் வர வரைக்கும் ஆச்சு, அட்லீஸ்ட் இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. பிகாஸ் யூ ஹேட் a ரோல் in it. அதுதான் டெத் காஸ்ட் டியூ டு நெக்லிஜென்ஸ் சொல்லுது. இது பார்ட் 1ல வரும். இன்கேஸ் நீ இதெல்லாம் பண்ணியிருந்தா, உன்னாலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா, இருந்து அவனுக்கு உதவி இருந்தால், ஏன்னா செக்ஷன் பெயிலபிள் செக்ஷன் ஆகுது, உங்களை ரிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க, அது பெயிலபிள் செக்ஷன். ஏன்னா எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, நீயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்க, சோ உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடணும்னு அர்த்தம் கிடையாது. எஃப்ஐஆர் விழும், பட் பெயிலபிள் செக்ஷன் தான், தூக்கி ரிமாண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுவே அதே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்கேஸ் நீ ஒருத்தனை தெரியாம இடிக்கிற, அவன் அங்க உழுந்து கிடக்கிறத நீ பாக்குற, நீ உழுந்தா எனக்கு என்ன, செத்து போனா எனக்கு என்னடான்ட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு நீ தெரிச்சு ஓடுற, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணல, அந்த ஸ்பாட்டை விட்டு தெரிச்சு நீ ஓடுறனா சட்டம் உன்னை விடாது. அவன் செத்து போனாலும் சரி, செத்து போனாலும் சரி, இன்கேஸ் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ரிமாண்ட் தான். ஏன்னா நீ அஸ் எ சிட்டிசன் உன்னோட ரோலை பிளே பண்ணல, ஒரு நல்ல மனுஷனா. ஏன்னா சட்டம் என்னதான் சட்டமா பார்த்தாலும் சட்டத்துல ஒரு சில மனிதாபிமானம் உள்ள செக்ஷன்ஸும் இருக்கும். நீ இருந்து அவனை பாதுகாத்து, அவன் செத்து போனாலும் சரி, அவனை இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற வரைக்கும், இல்ல போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தர அளவுக்காச்சும் உன் மனசாட்சி இருந்துச்சுன்னா உனக்கு நான் பெயில் தரேன். பட் இடிச்சு புட்டோம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிச்சு ஓடுனா நான் உன்னை விடமாட்ட, ரிமாண்ட் பண்ணுவேன். இதுதான் சட்டம். பிகாஸ் ஒரு மனிதாபிமானம். நம்ம ஒருத்தனை இடிச்சிட்டோம், அவனை இன்கேஸ் குத்தம் குலவுயிருமா இருக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தா மேபி அந்த உயிர் பொழைச்சிருக்கும். நீ போன் போட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவன் பொழைச்சிருந்தானா இந்நேரம் உயிரோட இருப்பான். பட் நீ ஓடி போனனால தகவல் வெளியில தெரியாம அவன் ஒரு 1/2 hour 3/4 hour துடிச்சு இறந்து போறான்னா இப்ப காரணம் யாரு? சோ சட்டமே இப்படிதான். சோ டெத் காஸ்ட் டியூ டு நெக்லிஜென்ஸ்லயே பாருங்க, நீ நின்னு சேஃப்கார்ட் பண்ணா பெயிலபிள், நீ நிக்காம ஓடி போயிட்டனா நான் பெயிலபிள், உன்னை தூக்கி ரிமாண்ட் பண்ணுவாங்க. சோ நின்னு நம்மளுடைய மனிதாபிமானமான செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சட்டமே சொல்லுது. இவங்களுக்கு டெத் காஸ்ட் டியூ டு நெக்லிஜென்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான் போட்டிருப்பாங்க. 105ல வரும் BNSல. ஏன்னா ஒரு கூட்டம் நிறைய இருக்கு, அந்த கூட்டமும் அலைமோதுற கூட்டமா இருக்கு, அதுக்குள்ள நம்ம பஸ்ஸை எடுத்துட்டு போனா தள்ளுமுள்ளு ஏற்படும், இதால மரணம் கூட ஏற்படும்னு நமக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தும் நம்ம போறோம் அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான். ஏன்னா அங்க மர்டர்ஸ் நடக்குது, மர்டர்ஸ் இல்ல 41 பேர் இறந்து போறாங்க. பட் அவங்க இறந்து போற நோக்கத்துல நீங்க போறீங்களான்னா கிடையாது. பட் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது, அவங்களாம் சாவணும்னு இன்டென்ஷன் கிடையாது. சோ கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் தான் போடுவாங்க. பட் அதற்கே நீங்க 41 பேர் இறந்த பிறகு எங்க போனீங்க? ஓடி போயிட்டீங்க. எதனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்களா மிஸ்டர் விஜய்? எதனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்புறமா உட்காந்து இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு டிவில உட்காந்து வீடியோ போட்டுதா ரெஸ்பான்சிபிலிட்டி? அதுவும் சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க. யார் அந்த தொண்டர்கள்? யாருன்னா கான்ஸ்பிரசி செட் பண்ற தொண்டர்கள். உக்காந்துக்கிட்டு திமுக தான் ஆள் அனுப்பிச்சு, செந்தில் பாலாஜி தான் ஆள் அனுப்பினாரு, உள்ள போனாங்க, மயக்க மருந்தை தெளிச்சாங்க, மிளகாத்தூளை தூவி போட்டாங்க, எங்க செத்து போன பாடி எல்லாம் தூக்கிட்டு இந்த கணக்குல சேர்த்துட்டாங்க. இந்த கான்ஸ்பிரசி செட் பண்ண தொண்டர்களை கைது செய்யக்கூடாதான் அப்படின்ட்டு ஒரு தலைவர் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. ஏங்க நான் இப்போ சொல்றேன், ஐ ஸ்டாண்ட் ஆன் மை ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கு ஓடி போனதை நான் ஒரு வகையில ஏத்துக்கிறேன். ஏன்னா இவரு அங்க இருந்திருந்தா மிகப்பெரிய ஏழ்றதா இருக்கும், இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை தான் இருக்கும். சோ அங்க காவல்துறை வேலை செய்யட்டும், தமிழக அரசு வேலை செய்யட்டும் போனாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா,
யாருக்குன்னா மினிமம் ஒரு போன் கால் பண்ணி பேசிருக்கணும். ஒன்னு செந்தில் பாலாஜிக்கோ, இல்ல அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கோ, இல்ல அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கோ, இல்ல தமிழக அரசுக்கோ போன் போட்டாச்சு கேட்டு இருக்கணும். சார் என்ன நடக்குது, என் மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னா ஓகே, விஜய்க்கு மனிதாபிமானம் இருக்கு. உடனே இங்க சிபிஐலயும் நீங்க சொல்லிருக்கலாம், சார் நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம், பட் என் மனசு எஸ்கேப் ஆகல, நான் உடனே இவங்களுக்கு எல்லாம் போன் போட்டேன், என்னென்ன ஆச்சுன்னு கேட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு இவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டேன், அரசாங்கத்துக்கிட்ட என்னுடைய ரிக்வெஸ்டே நான் வச்சேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணீங்களான்னா பண்ணல. பிகாஸ் தமிழக அரசு மேல பழி போடணுன்ற ஒற்றை நோக்கம். நம்மளால எதனா ஒரு சம்பவம் நடந்துரும், ஆனா அதை பொறுப்பேற்காம தமிழக அரசு மேல பழி போடணும்னு மட்டுமே சுத்திட்டு இருந்தார் விஜய். அடுத்த நாள் போய் பார்த்திருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்திருக்கலாம். ஏங்க அம்பேத்கருக்கு மாலை போட்டாரு ரோட்ல, எவனா மதிச்சானா? இவர் 4 பேர் போய் போட்டு வந்தாரு. ஏங்க எவ்வளவு கல்யாணத்துக்கு போறாரு மனுஷன், ஏங்க அங்க கும்பல் கூட்டிட்டா விஜய் வருவாருன்னு தெரியும் இத்தனைக்கும், ஏன் சைலண்டா போறீங்க, சைலண்டா வரீங்களா? அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சைலண்டா போயிட்டு சைலண்டா வந்திருக்கலாம். போற எண்ணம் இல்ல, அந்த மனசுல ஈரோன்னு ஒண்ணு இருந்துன்னா அதெல்லாம் பண்ணிருப்பாரு. சோ இன்னைக்கு உட்காந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைகளை, அந்த கான்ஸ்பிரசியை கண்டினியூ பண்ற மாதிரி சிபிஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து திமுக தான் காரணம்ன்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு நான் எஸ்கலேட் ஆனதுக்கு காரணம் என்னால மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆய்விடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் போனிட்டு ஒரு வகையில என்னாலதான் பிரச்சனையும் ஆச்சுன்றதையும் இவர் ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதை எவன் சொல்லி கொடுத்த ஐடியான்னு எனக்கு தெரியல. சரி போன போக்குல அடிச்சு விட்டு வந்துட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு டிஃபென்ஸ் பிளே பண்ணிருக்காரு இந்த கரூர் சம்பவத்துக்கு. இவர் ஒரு டிஃபென்ஸ் என்னன்னா, அதுதான் படிக்காத தற்குறிகளெல்லாம் கூட வச்சுன்னு இருக்காரு விஜய் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இவரும் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, பேஸ்புக் ஃபார்வர்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குற கேரக்டர் நினைக்கிறேன். ஒரு சிபிஐ ஆபீசர் கிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் ஏற்கனவே 5 இடத்துல பிரச்சார பொதுக்கூட்டம் பண்ணிருக்கேன் சார், அந்த 5 இடத்துல நடக்காத பிரச்சனை இந்த கரூர்ல மட்டும் ஏன் சார் நடந்துச்சு? சோ இதுக்கு வந்து பின்னாடி சதி திட்டம் இருக்கு சார், சிபிஐ சார் உங்களுக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி பெரிய சதி திட்டம் இருக்கும். அப்ப அந்த சிபிஐ ஆபீசர் கேட்டுக்கணும், யோ அந்த சதி திட்டத்தை தீட்டுந்தே நீதானையா? டிசம்பர் 13ஆம் தேதி தான் கரூர்ல மீட்டிங் நடந்திருக்கணும், அதை தூக்கி நீ ஏன் செப்டம்பர் 27க்கு நீ குடு 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 குடுன்னு ஓடுன? ஏன்னா அங்க வந்து முப்பெரும் விழான்னு கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி நடத்தி இருக்காரு, அந்த கெத்து பெருசு இல்லடா, நான் தான்டா பெரிய கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக டிசம்பர்ல நடக்க வேண்டிய நிகழ்ச்சிய தர 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 கூட்டு போந்து யாரு? மிஸ்டர் விஜய் நீங்க தான் அப்படின்றத சிபிஐ ஆபீசர் அங்க கேட்டிருப்பாரு. இதை யாருங்க ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா இவருக்கு செட் பண்ணி அனுப்புந்து? ஏன்னா இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி செட்டப்பா. ஒரு சிபிஐ கிட்ட சொல்ல வேண்டிய பதிலா அவங்க எடுத்து காட்டுவாங்க. நீ என்னப்பா அசால்ட்டா சொல்ற, அந்த 5 பிரச்சார கூட்டத்துல ஒன்னும் நடக்கலன்னு, ஏன் அந்த 5 இடத்துல உனக்கு செத்து போயிருந்தாதான் நீ நம்புவியா? அந்த 5 இடத்துல எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்தான்னு உனக்கு தெரியுமா? அந்த 5 இடத்துல எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சிபிஐ ஆபீசர்ஸ் ரெக்கார்டை வச்சு பேசி இருக்கணும். பேசினாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒன்னும் சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கல, பட் பேசி இருக்கணும். அந்த 5 இடத்துலயும் அசம்பாவிதம் நடக்கலையேன்னு சந்தோஷப்படுங்க மிஸ்டர் விஜய். அதை விட பெரிய மாஸ் கிரௌட இங்க கரூருக்கு நீங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சிபிஐ ஆபீசர் சொல்லிருக்கணும். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தமிழ்நாடு மேலதான் எனக்கு வந்து கடவுளே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து தமிழ்நாடு இந்த செந்தில் பாலாஜி தான் ஏதோ திட்டமிட்டு சதி செயல் பண்ணிருக்காங்க, நான் இதை வந்து ஒரு நாள் உண்மையை உடைப்பேன் அப்படி இப்படின்னு சினிமா பஞ்சு டைலாக் எல்லாம் லைட்டா போட்டிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தான் கொஞ்சம் தயங்கி பேசியிருப்பாரு. அவங்களும் வந்து கொஞ்சம் கோ ஈஸி மோட்ல பேசும்போது அண்ணன் வந்து சினிமா டைலாக் எல்லாம் இறக்கிடுவாப்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், நான் ஜஸ்ட் போனேன், நான் பேசினேன், நான் வந்தேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட மோடா இருந்துச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மொத்தமா திமுக மேல பழிய போட்டுட்டு செட் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிருக்காரு. சரி, இப்போ சிபிஐ என்னென்ன கேள்வியை இவர் கிட்ட வச்சாங்க, நம்ம வந்து நிறைய கேள்விகளை அலசிட்டோம், அந்த கேள்விகள் எல்லாம் அப்படியே தூக்கி ஓர வைப்போம். ஏன்னா அந்த கேள்விகளையும் சிபிஐ கேட்டிருக்காங்க. பிளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கொஸ்டின்ஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னா, சரிங்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சார் நான் வந்து தாவேகாவின் தலைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா கட்சி பொறுப்பு அதுதானே, தாவேகாவின் தலைவர் சொல்லியிருப்பாரு. சோ தலைவரின் போது உங்களுக்கு தெரிஞ்சுதானே சார் எல்லாமே நடக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமா சார் எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கும், எனக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட அசையாதுன்றதையும் இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, சோ இந்த கரூர்ல மீட்டிங் நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா சார்னா தெரியும். சரி,
கரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்க போகுது, இதற்காக எத்தனை மீட்டிங்ஸ் நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? ஏங்க பொதுவா வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, டிஎன்கே ஒரு தெருக்கூட்டம் நடக்குதுன்னா பாருங்களேன், சுமார் ஒரு 1000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ற நிகழ்ச்சிக்கு அவன் 4-5 மீட்டிங் போடுவான். ஒன்னு மெயின் நிர்வாகிகளோட போடுவான், ஒன்னு இளைஞர் அணியோட போடுவான், ஒன்னு மாணவர் அணியோட போடுவான், ஒன்னு தொண்டர் அணியோட போடுவான், ஒன்னு மகளிர் அணியோட போடுவான். ஏன்னா எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, என்னென்ன திட்டம் நம்ம கிட்ட இருக்குது, நோட்டீஸ் யார் அடிக்க போறா, யார் எடுத்து போய் தர போறா, சோ இப்படின்றது ஃபுல்லா கிரௌடை யார் கேதர் பண்ண போறா, இப்படி ஒரு 5 மீட்டிங் ஆச்சு போடுவாங்க ஒரு சின்ன தெருக்கூட்டத்திற்கு. நீங்க இவ்வளவு பெரிய கரூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறீங்க, இவ்வளவு மக்கள் வர போறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க இதற்காக எத்தனை மீட்டிங்ஸ் போட்டீங்க? அதாவது உங்க நிர்வாகிகளுக்குள்ள எத்தனை மீட்டிங்ஸ் போட்டீங்க மிஸ்டர் விஜய் சார்? நம்ம விஜய்க்கு அதெல்லாம் தெரியுமா? கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். அந்த மனுஷரு சார் மீட்டிங்கா, ஓ மீட்டிங் போடணுமா சார் இதுக்கெல்லாம்? ஐயோ சார், இது இந்த முசிப்பா எனக்கு சொல்லி தரலையே சார். ஏன்னா மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இவங்க மீட்டிங்ஸா போடல. ஏன்னா கரூருக்கு மாத்துட்டு பாத்தீங்கன்னா இமிடியேட்டா அர்ஜென்டா நடந்துச்சு, ஒரு 2 நாள்ல கரூருக்கு மாத்துறாங்க. இதுல எங்க நடுவுல இவங்க மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டுருக்க போறாங்க? சோ அந்த கொஸ்டின் வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தி போச்சு விஜய் சைடுக்கு. ஏன்னா அப்ப ஒரு மீட்டிங்ஸே போடாம, ஒரு ஆர்கனைஸே ஒழுங்கா பண்ணாம நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டாம்பீட் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா விஜய் அண்ட் டீம் ஆயிட்டீங்க அப்படின்றத வந்து அவர் வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து சிபிஐ வந்து செக் வைக்குது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸும் சிபிஐ போட்டிருக்கு. சரி, இந்த மீட்டிங் சம்பந்தமா நீங்க எந்தெந்த அபிஷியல்ஸை மீட் பண்ணீங்க? ஏன்னா ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்க போது, ஒன்னு கலெக்டரையோ இல்ல எஸ்பியோ யாரை மீட் பண்ணி இதற்கான ஒப்புதல் வாங்குனீங்க, இதற்கான பெர்மிஷன் வாங்குனீங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க, அந்த கண்டிஷன்ஸ்ல என்னென்னத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க? ஒரு கண்டிஷனா நம்ம ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்லியிருப்பாரு, சார் அதுக்கெல்லாம் நான் போல, ஏன்னா நான் உச்சத்துல இருந்து வந்த நடிகர், அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என்னுடைய அசிஸ்டன்ட் புஷியும் வந்து மாவட்ட செயலாளரும் போய் இந்தந்த பர்டிகுலர் ஆபீசரை சந்திச்சாங்க, இந்தந்த பர்டிகுலர் அதிகாரிகளை சந்திச்சு அவங்க பெர்மிஷன் வாங்கினாங்க சார் அப்படின்றத வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அதையும் அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஒத்து போதா, ஒரு கான்ட்ராக்ட் ஆகுதா இல்ல ஒத்து போதான்னு பாக்குறதுக்கு தான் நோட் பண்ணிட்டு மிகப்பெரிய செக் வந்து விஜய்க்கு வச்சதே பாத்தீங்கன்னா அந்த லேட் டிலே. அந்த டிலேவே யாருமே விடுற மாதிரி இல்ல. பிகாஸ் இந்த உலகமே கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் லேட்டா போனீங்க? அந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு உங்களுக்கு ரேலின்னு சொன்னாங்க, நீங்க எத்தனை மணிக்கு அந்த ரேலிக்காக போனீங்க, இவ்வளவு நேரம் இவ்வளவு மக்கள் வெயிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சிபிஐ வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க லேட்ன்றது மிஸ்டர் விஜய், நீங்க லேட்ன்றது இந்த ஒரு மீட்டிங்க்கு மட்டும் போல, நீங்க போன 5 மீட்டிங் 6 மீட்டிங்குமே லேட்டு தான். சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து விஜய்க்கு வந்து என்ன பதில் சொல்லுது? நான் லேட்டா எஞ்சிட்டேன்னு சொல்லுறதா, நான் கெத்து காட்டுறதுக்காக நான் போனேன்னு சொல்லுறதா, இல்ல வந்து சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக கிரௌடு நிறைய வேணும்ன்றதுக்காக நான் லேட்டா போனேன்னு சொல்லுறதா அப்படின்றதுல விஜய் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் ஆகியிருக்காரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு நீங்களே சொல்றீங்களே சார், ஒரு 10,000 பேருக்கு அவங்க எங்க இவரு வச்ச டிஃபென்ஸ்க்குலாம் வந்து சிபிஐ அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கலெக்டர் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பதில் சிபிஐ சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வாட்டர் பாட்டில்ஸ் கூட சரியா ப்ரொவைட் பண்ணலையே. ஒரு 7 ஹவர் 8 ஹவர் வெயிட் பண்றவங்களுக்கு நீங்க வாட்டர் பாட்டில்ஸ் நார்மலா ப்ரொவைட் பண்ணோம், பட் நீங்களே வாட்டர் பாட்டில் இல்லைன்னு தூக்கி போட்டீங்க. அப்ப இது எந்த விதமான ஒரு மேனேஜ்மெண்ட்? அப்போ விஜய் என்ன பண்ணிருப்பாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்படியே தாம் தகிர தீம் தகிரன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். கேட்டா சொல்லிருப்பாரு, சார் நாங்க இவ்வளவு வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணோம் சார், வாட்டர் பாட்டில் யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க சார், எங்களுக்கு தெரியல, இதுவும் திமுகவின் சதி செயலா இருக்கும் சார், நாங்க கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு இந்த வாட்டர் பாட்டில் திமுக காரங்க தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு கூட சொல்லுவாரு இவரு. சோ வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க ஏன் வைக்கல? அப்புறமா வந்து ஒரு ப்ராப்பர் கிரவுட் மேனேஜ்மெண்ட். இப்போ எந்த கட்சியா வேணாலும் வச்சுக்கோங்களேன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரும் ஓரளவுக்கு தான், அதை மேனேஜ் பண்ண வேண்டியது யாருன்னா கட்சிக்காரங்க வேலை. நீங்க திமுக தொண்டரணி இருக்கும், அதை பார்த்து காப்பி வச்சுதான் அப்புறமா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இவர் வந்து காஞ்சிபுரத்துல இந்த தொண்டரணி நிர்வாகிகள்னு போட்டு அப்புறமா வந்து மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண. இதை ஏன் நீங்க முன்னாடி பண்ணல? சோ இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை யார் மிஸ்டர் விஜய் பண்ணிருக்கணும்? நீங்க உங்க கட்சி சார்பா என்ன பண்ணீங்க? நீங்க வந்து எல்லாத்தையும் போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு பார்ட்டியோட லீடர், அவ்வளவு தொண்டர்கள் வர போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த மக்களை பாதுகாக்க என்ன சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணீங்க? என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணீங்க? என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க? என்ன ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்ட உடனே தான் எங்க அண்ணன் மூஞ்சில லைட்டா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா சில பல கொஸ்டின்ஸை கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சென்சர் கட்டுங்க, அதெல்லாம் வந்து நீங்க போக போக
கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பல 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 அப்படியே லைட்டா லீக் ஆகும். ஸோ இதுதான் நேற்று நடந்திருக்கு. எங்க அண்ணன் வந்து வெளியில வந்துட்டாரு. இப்போ வந்து இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவாங்க, சில பல போன் கால்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும், அப்புறமா பேசிட்டு திருப்பி ஆனா கூப்பிட வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதி மோஸ்ட்லி, ஏன்னா எப்பவுமே எங்க விஜய் சார் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளில வருவாருன்றது ஊர் அறிஞ்ச உண்மை. சோ எனக்கு தெரிஞ்சு 19ஆம் தேதி கூப்பிடுவாங்க. அடுத்த திங்களுக்கு நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்.